In the particular session, we thought we will discuss about ready-made portfolios. See, before getting into the main topic, today is a historic day, right? And the Sensex has ended up at an all-time high. In fact, about 52,000 points at the cross high, then it has closed at around 51,937 points. And in the graph, just meeting 1981 July la pathina, the Sensex was at 208 points. Very 208 point. Today it is 51,937 points. And அன்னைக்கு யாராவது வந்து 50,000 பாயிண்ட் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்பாங்க. பட் டுடே இட் ஹஸ் கான் அண்ட் இன் லிட்டரல் டேர்ம்ஸ் நம்ம ஓடிக்கொள்ள ஒரு லேமேன் லாங்குவேஜில் சொல்றோம்னா 249 மடங்கு மல்டிப்ளை ஆயிருக்கு சென்செக்ஸ், ரைட்? அண்ட் திஸ் இஸ் ஓவர் பீரியட் ஆஃப் 39 இயர்ஸ். ஸோ 249 மடங்கு 24,869% அப்படின்னு வருது. பட் இயர் ஆன் இயர் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தோம்னா இட்ஸ் அபவுட் 15.02%. And this is a mind-boggling kind of a number, and this is a day to celebrate for every equity investor, right? And I'm so happy that we are all part of it. And இது நடந்த 52,000 பாயிண்ட் கிராஸ் பண்ண அன்னைக்கு நம்ம அந்த மீட்டிங் போறோம், நம்ம பேசுறோம் அப்படின்றது வந்து it gives me tremendous kind of a pleasure. Right, coming to the main topic today, advantages of ready-made அப்படின்னு சொன்னா, சரி நம்ம நார்மலா ரெடிமேட் அப்படின்னு சொன்னாலே where we connect அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா with dresses, ரைட்? நம்ம டெய்லர்கிட்ட போய் கஸ்டம் மேடா ஸ்டிச் பண்றது ஒரு மாதிரி, பட் ரெடிமேட் ஷோரூம்ல போய் நம்ம வாங்குறது ஒரு மாதிரி. அட்வான்டேஜ் ஆஃப் ரெடிமேட்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, ஈஸி டு டிசைட். போறோம், பாக்குறோம், ட்ரை பண்ணி பாக்குறோம், போட்டு பாக்குறோம், பிடிக்குதா வாங்கிட்டு we just move away. So it takes very lesser time and instantly வந்து we are able to satisfy ourselves, right? So it becomes much easy. And the ready-made garments எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல மொத்தமா ப்ரொடியூஸ் பண்றதுனால usually the cost is pretty economical, right? இன்னைக்கு டேட்டுக்கு வந்து நீங்க தனியா போய் டெய்லர்ட்ட ஸ்டிச் பண்ணணும்னா இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் ஆர் மச் சீப்பர். அண்ட் அகைன் வைட் சாய்ஸஸ், டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க நேரா போய் கண்ணாடியில போட்டு பார்க்கலாம், பிடிச்சிருந்ததுன்னா தென் வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் இந்த ரெடிமேட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ நம்ம இன்னைக்கு பேச போறது, ரைட்? ஸோ ஜென்ரலா ஸ்டாக் இன்வெஸ்டிங்ல there are very few simple questions. அதை நம்ம ஆன்சர் பண்ணாலே போறோம், நம்ம ஸ்டாக் இன்வெஸ்டிங்ல will be successful. For example, we should know what to buy and why we are buying and when we should buy and how much to buy. இது பூரா நமக்கு தெரிஞ்சதுனா போதும். அண்ட் எல்லாத்துக்கும் மேல when to sellன்றது நமக்கு தெரியணும். இந்த 5 கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்னா we would become a very successful stock market investor. பட் தி ரிஸ்க் என்ன கேட்டீங்கன்னா, நிறைய நேரத்துல வந்து நம்ம எதை வாங்கணும்னு தெரியாம வாங்கி அது எப்ப விற்கணும்னு தெரியாம வித்து, ஸோ சம்டைம் போர்ட்ஃபோலியோ வந்து மெஸ்அப் ஆகி போயிடும், ரைட்? அண்ட் இன்ஃபேக்ட் லாஸ்ட் 1 இயர்ல பாத்தீங்கன்னா when the what you call Sensex rallied March 2020, I think it was around 27,000 points. Today we are at 52,000 points. நிறைய பேர் அது ரன் அப் ஆகி வரையில வந்து இல்ல இப்ப ஆல்ரெடி ஏறிடுச்சு விட்டா போதுன்னு சொல்லி வித்துட்டு போனவங்க இருக்காங்க, இல்ல இனிமேல் வந்து ஏறாது ஃபால் ஆயிரும்னு சொல்லி வித்தவங்க இருக்காங்க. பட் அவங்க வித்ததுக்கு அப்புறம் ஏறிட்டே போயிட்டு இருக்கு and many people are now getting mad. So the risk of a bull market is actually selling too early. So இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப சிம்பிளரா தெரிஞ்சாலும் கூட, பட் சம்டைம்ஸ் இதை இன் ரியல் டைம் நம்ம பிராக்டிஸ் பண்றது இட் இஸ் பிரிட்டி டிஃபிகல்ட், ரைட்? So how do we invest normally, right? எப்படி இன்வெஸ்ட் பண்றோம்னா யூஸ்வலா வந்து பீப்புள் டூ இட் பை தெம்செல்ஸ், மேனுவலா இன்வெஸ்ட் பண்றாங்க. தி அனலைஸ், நியூஸ் பேப்பர் பாக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்ட பேசுறாங்க, இன்னைக்கு ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, ஸோ எவ்ரி திங் இஸ் தேர். ஸோ தே கெட் மெசேஜஸ், தே அனலைஸ் அண்ட் தென் தே இன்வெஸ்ட். அண்ட் அவங்க அதை மானிட்டர் பண்ணிக்கணும், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்களே தான் மானிட்டர் பண்ணிக்கணும். அண்ட் தே ஹேவ் டு மேக் டிசிஷன்ஸ் லைக் when to buy, when to hold and when to sell, right? And in the decisions, as I told you, they may look very simple but they are all very difficult decisions, right? சிலருக்கு வந்து இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களாம் இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு சர்வீசஸ் அவங்க என்கேஜ் பண்றாங்க. இப்போ எங்களை மாதிரி ஸ்டாக் புரோக்கிங் ஃபார்ம்ஸ் எல்லாம் we provide that, but as per செபியோட கைட்லைன்ஸ் படி the minimum capital required is about 50 lakh rupee for an investor. ஸோ யூஸ்வலா இந்த ஹை வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் தான் இந்த பிஎம்எஸ்ஏ போக முடியுது. அண்ட் 50 லட்ச ரூபாய் கம்மியா இருந்தாங்கன்னா நம்ம அந்த சர்வீஸை அவைல் பண்ண முடியல. ஸோ இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்றதுக்காக தான் இந்த ரெடிமேட் போர்ட்ஃபோலியோஸ் மார்க்கெட்ல வந்தது. ஸோ இந்த ரெடிமேட் போர்ட்ஃபோலியோல 2 வெரைட்டி இருக்கு. We are basket portfolio, which is a semi-automated ready-made portfolio, and the second part is an advisory portfolio, which is a fully automated portfolio, right? It is known as intelligent advisory portfolio, right? இதுல என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, முக்கியமா
selling side they are taking care. Buy பண்ணலையும் it is a click of a button, sell பண்ணலையும் it is a click of a button. உதாரணத்துக்கு ஒரு 10 ஸ்டாக் அந்த போர்ட்ஃபோலியோல இருந்தது, அதுல 3 ஸ்டாக் செல் சொன்னாங்கன்னா அந்த 3 நமக்கு லிஸ்டா நமக்கு வரும். வந்த உடனே அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா 3 செல் ஆயிடும். So and the convenience is there. And let me just take you through what are all the portfolios that we have here. So we have about 10 products here. And அந்த 10 நான் இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். Like fund tech, large cap, small cap, prime portfolio, alpha Bluechip, அப்புறம் NS industry champ, NS mid and small cap, NS emerging India, NS multi cap and OpenQ MNC. இந்த மாதிரி 10 different fully automated portfolios நம்மட்ட இருக்கு. இதுல I'll just take you briefly through each one of this particular portfolio. Okay. Large cap portfolio ரொம்ப simple. Top 150 companiesல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க and at any time they will maintain 15 stocks. 15 ஸ்டாக் தான் போர்ட்ஃபோலியோல இருக்கும். அதுல சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. என்ன மாதிரி ஸ்டாக் அவங்க வாங்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த லார்ஜ் கம்பெனில இந்த ப்ரோமோட்டர் அந்த ஸ்டாக் நிறைய பிளட்ஜ் பண்ணியிருந்தா they will not buy, right? And அவங்க வச்சிருக்க ஸ்டாக்க once in 3 months they will rebalance. For some reason அதுல ஏதாவது சேஞ்சஸ் வந்திருந்தா they will rebalance. And the portfolio is managed by an algorithm, right? சில சமயம் சில போர்ட்ஃபோலியோ ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணி கொடுக்குறாரு, சிலது பிளேன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோ இஸ் அல்காரிதம் பேஸ்ட் போர்ட்ஃபோலியோ. ஸோ ஃபார் எனி இன்வெஸ்டர் வித் 3 to 5 year அவுட்லுக் தே கேன் லுக் இன்டு இட், ரைட்? ஸோ இதுல என்னன்னா இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கியில ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, விற்கலே அட்வைஸ் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ செபில இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுக்கணும்னா ஸ்டாக் புரோக்கர் ஷுட் நாட் டூ தட். இது ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் தான் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. சோ நம்ம முதல்ல சொல்ல we have registered investment advisors could do it. சோ இப்போ நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச இந்த 10 போர்ட்ஃபோலியோலயும் 4 டிஃபரண்ட் டீம் ஆஃப் அட்வைசரி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஆர் மேனேஜிங் இட். சோ நமக்கு வரக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் பூராவே ஒரு குவாலிஃபைடு டீம் ஆஃப் பீப்புள் ஆர் கிவிங் இட், ரைட்? So in the particular portfolio is being managed by a company called as a Vivekam அப்படினு சொல்லிட்டு ஒருத்தங்க அதை மேனேஜ் பண்ணி கொடுக்குறாங்க, ரைட்? So அந்த லார்ஜ் கேப் போர்ட்ஃபோலியோல என்னென்ன ஸ்டாக் இருக்கு, I had just given you a brief shot. எல்லாம் Bluechip தான். பிரிட்டானியா, கால்கேட், ACC, Pfizer, ரைட்? ABB, ஏசியன் பெயிண்ட்ஸ், இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ் தான் வச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய இந்த செக்டர் அலோகேஷனும் கொடுத்துருக்கேன், ரைட்? அடுத்து ஸ்மால் கேப் போர்ட்ஃபோலியோ. இவங்க என்ன பண்றாங்க, 200 to 700 ஸ்டாக் இருக்கும் இல்லையா? ஸ்டாக் மார்க்கெட்ல உள்ள கம்பெனிஸை நீங்க ஒரு 1 to 700 நீங்க ரேங்க் பண்ணீங்கன்னா 200வது கம்பெனில இருந்து 700வது கம்பெனி வரைக்கும் உள்ள ஸ்டாக்ல ஒரு 10ல இருந்து 20 ஸ்டாக்ல they invest and they have their conditions as usual பண்ணிருக்காங்க. ஒரு 5 வருஷம் வச்சுக்கலாங்கிற ஆள் தான் அந்த ஸ்மால் கேப் போர்ட்ஃபோலியோ பக்கம் எட்டி பார்க்கணும். லாஸ்ட் இயர் ஆக்சுவலா ஸ்மால் கேப் போர்ட்ஃபோலியோ ஹியூஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் திங்க் ஸ்மால் கேப்ஸ் ஆர் மச் ஈஸியர் அண்ட் சேஃபர். பட் ஆக்சுவலா லாங்கர் பீரியடுக்கு தான் நம்ம ஸ்மால் கேப் போர்ட்ஃபோலியோ போகணும், ரைட்? அவங்களோட போர்ட்ஃபோலியோ இந்த இருக்கு. இதுல இந்த முன்னாடி காமிச்ச போர்ட்ஃபோலியோ இதுக்கும் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இருக்காது. அங்க பாத்தீங்கன்னா பிரிட்டானியா, ஏசியன் பெயிண்ட்லாம் இருந்துச்சு. இதுல உள்ள பேர் பாருங்க, மெஜாரிட்டி ஆஃப் நேம்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். கோஃபோர்ஜ், ஆஃப்லே, பாலிஃபிளெக்ஸ், அட்வான்ஸ் என்சைம்ஸ், கேலக்ஸி, ரெடிங்டன், ஓ மை காட், இந்த நேம்லாம் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். அண்ட் நம்ம போர்ட்ஃபோலியோ யூசுவலா இந்த மாதிரி வாங்க மாட்டோம். பட் இந்த ஃபண்ட் மேனேஜர் இந்த ஸ்டாக்லாம் நல்ல ஸ்டாக், நல்ல growth பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால நம்ம பிடிச்சிருந்ததுன்னா தாராளமா we can buy this particular portfolio. And the third one is called as a fund tech portfolio. இவங்க என்ன பண்றாங்க, they manage this portfolio based on fundamental and technical. அதனாலதான் fund techன்னு அவங்க சொல்றாங்க. அந்த ரெண்டு இண்டிகேட்டர்ஸையும் பேஸ் பண்ணி இந்த போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஈஸி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நிறைய கிளைண்ட்டுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ தான் நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் இஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட், right? And this is a moderate risk portfolio, decent return. And இது பாத்தீங்கன்னா இட்ஸ் a mix of large and mid cap எல்லாம் அந்த ஒரு மிக்ஸ் அப் ஆன மாதிரி வரும். லைக் உங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் டாடா ஸ்டீல் இருக்கு, ஐசிசி பேங்க் இருக்குன்னா லார்ஜ் கேப் கம்பெனி. வேற சம்திங் லைக் சரிகமா, பாலி கேப்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்மாலர் கம்பெனி. மைண்ட் ட்ரீ இதெல்லாம் ஸ்மாலர் கம்பெனி, ரைட்? ஸோ இட்ஸ் a mix of large and mid cap மாதிரி கேட்டகரியில வருது. ஸோ இந்த பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோ இஸ் ஆல்சோ அவைலபிள், ரைட்? அடுத்தது we have a product called as a prime அப்படின்னு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கு. They invest in about 15 to 20 stocks and 60% long term வச்சுக்கிறாங்க, 40% tactical, say opportunity base பண்ணி அதை சேஞ்ச் பண்ற மாதிரி வச்சுக்கிறாங்க. So this portfolio is there. And இவங்களோட composition, of course, it is displayed there, like HDFC, DLF, Ashok Leyland, State Bank of India, all these stocks are there part of the portfolio. And இந்த போர்ட்ஃபோலியோ பூரா நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க மொபைல் ஆப்ல டிஸ்பிளே எப்பயும் வந்துட்டே இருக்கும்.
right? அடுத்தது industry champion or portfolio இருக்கு. So what they do is they invest in the leadership company of each sector. So ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில இப்ப பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில எடுத்தோம்னா ஏஷியன் பெயிண்ட் இஸ் நம்பர் 1, ரைட்? ஐடி இண்டஸ்ட்ரியில எடுத்தோம்னா டிசிஎஸ் இஸ் நம்பர் 1. பேங்கிங் இண்டஸ்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் நம்பர் 1. அந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்ல மட்டும் தே இன்வெஸ்ட், ரைட்? ஸோ சில சமயம் பாத்தீங்கன்னா சில இண்டஸ்ட்ரியில இப்ப டெக்ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் டெக்ஸ்டைல் ஸ்டாக்கே கிடையாது, அவங்க மிட் கேப்ல தான் இருக்காங்க. ஸோ அதனாலதான் அவங்க ஸ்டாக் செலக்ஷன் இஸ் பிட்வீன் லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரியில தே ஸ்ப்ரெட் இட் அக்ராஸ். ஸோ திஸ் ஒன் இஸ் தேர். தென் வி ஹேவ் சம்திங் லைக் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கு, அவங்க வச்சிருக்காங்க. And they invest in about 20 to 30 stocks, நல்ல diversify பண்ணி பண்றாங்க. And then we have a portfolio called as an emerging India portfolio, wherein they invest in something like what you call next gen stocks இருக்கும் இல்லையா? இப்ப நியூ ஜெனரேஷன் people எல்லாம் எதாவது கன்சியூம் பண்றாங்களோ, லைக் வந்து say for example textile, internet company and media company or entertainment businesses, இந்த மாதிரி கேட்டகரியில மட்டும் இன்வெஸ்ட் பண்றது emerging Indiaங்கிற portfolio, right? They have it here. And finally, they have a product called as a multi-cap portfolio. They invest about 20 to 30 stocks in mix of large, mid and small cap. அதனால தான் multi-cap அவங்க சொல்றாங்க. So NSE Nifty 500 stocks they choose it. So இதுல இப்ப நான் so far காமிச்ச போர்ட்ஃபோலியோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒவ்வொரு மாதிரி அவங்க வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிருப்பாங்க. They are not copycats. ரைட்? சோ நீங்க வந்து as an investor உங்களுக்கு ஒரு 2-3 ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா தாராளமா you can pick multiple portfolio. There is no problem about it. Then we have one product called as a MNC portfolio. They invest only in MNC stocks. எனக்கு வந்து இந்தியா கம்பெனிலாம் பிடிக்கலங்க, இன்டர்நேஷனலா இருக்கக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, பட் இந்தியாவில் லிஸ்ட் ஆயிருக்கணும். தாராளமா we can pick this stock. 10 டிஃபரெண்ட் MNC ஸ்டாக் நம்ம போய் பார்த்து வாங்குறதுக்கு பதிலா அவன் கொடுக்க அந்த ஒரு பக்கெட் மாதிரி பேஸ்கெட் மாதிரி மொத்தமா வாங்கிட்டு போயிடலாம் நம்ம. We can do. And finally, this is a portfolio called as an Alpha Bluechip portfolio. இது ரீசெண்டா ஒரு few months முன்னாடி தான் லான்ச் பண்ணோம். And in the particular portfolio is being managed by a person called as a Pankaj Murakan ஒருத்தர் மேனேஜ் பண்றார். He was ex-CIO of Axis Mutual Fund. So with a rich experience வந்திருக்கார், and he is giving this particular portfolio for us. And அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்டாக் வந்து இந்த மாதிரி ரன் அப் ஆகி பீக் அவுட் ஆகி இப்படி ஃபாலோ ஆகும். ஸோ ஆக்சுவலி இங்கெல்லாம் ரன் அப் ஆகல நிறைய ரிஸ்க் இருக்கு, பட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து டெஃபினட்டா அவன் க்ரோ ஆவான்னு தெரியும். தட் இஸ் ஸ்வீட் ஸ்பாட். ஸோ ஹி எய்ம்ஸ் டு ரியலி ஐடென்டிஃபை கம்பெனிஸ் இன் திஸ் ஸ்பேஸ் அண்ட் இன்வெஸ்ட், ரைட்? சோ இந்த மாதிரி பீக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபால் ஆயிடும் ஒரு ஸ்டாக். சோ அந்த மாதிரி ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் பேஸ் கொடுத்துருக்காங்க. சோ இந்த போர்ட்ஃபோலியோ நம்ம ஆஃபர் பண்றோம், ரைட்? சோ இந்த ஸ்டாக் இப்ப சோஃபார் அவர் வச்சிருக்கிறது எதுன்னு மாதிரி வச்சிருக்காருன்ற அந்த செக்மெண்டேஷன் கொடுத்துருக்கேன். லைக் பாரத் ஏர்டெல், ஆதித்ய பிர்லா ஃபேஷன் ரீட்டைல், யுனைடெட் ப்ரூவரிஸ், ஐசிஐசிஐ பேங்க், சன் ஃபார்மா, இந்த மாதிரி ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் ஹி ஹேஸ் இன் ஹிஸ் போர்ட்ஃபோலியோ, ரைட்? சோ இந்த 10 போர்ட்ஃபோலியோவும் என்னென்ன மாதிரி அட்வைசர்ஸ் மேனேஜ் பண்றாங்க? நான் சொன்னேன் 4 டீம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, the first 4 is being managed by a group, the next 4 is managed by another group, then the Alpha Bluechip தான் நான் சொன்ன அந்த ex-Axis CIO Renaissance அப்படின ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் கம்பெனி, he is doing it. And finally OpenQ ன்னு சொல்லிட்டு another person is doing. And எத்தனை ஸ்டாக் இவங்க நார்மலா வச்சிருப்பாங்கன்னு கொடுத்திருக்கேன். மினிமம் நம்ம இவ்வளவு வேல்யூ நம்ம பண்ண வேண்டியிருக்கு. So but when compared to a PMS of 50 lakh, இதுல வந்து the quantum of money required is very very low. something like 2 லட்சம் ரூபாய் இல்ல 1 லட்சம் ரூபாய் இல்ல 3 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய், அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிக்கெட் சைஸ்ல இருக்கு. அண்ட் டாப் அப் பண்ணோம், சே முதல்ல இப்ப நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், வாங்கினதுக்கு அப்புறம் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இல்ல நம்ம ஆட் அப் பண்ணுவோம், போர்ட்ஃபோலியோ நல்லா இருக்கு, யூ வாண்ட் ஆட் சம் மோர் நினைச்சீங்கன்னா தி மினிமம் டாப் அப் ரெக்வயர்டிங் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் டாப் அப் ஸ்கை இஸ் தி லிமிட், எனி அமௌண்ட் யூ கேன் டாப் அப். பட் மினிமம் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 4க்கு வந்து 50,000 ரூபி. Sorry, and the third one is fourth one is 25,000 rupees. So first 3 50,000, and then in the next 4 adukku vandu the minimum top up is 1 lakh, and in the Alpha Bluechip it is 1 lakh, and final number is 50,000 rupees. So நம்ம ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு மார்க்கெட் வந்து நீங்க ஒரு 1000 பாயிண்ட் ஃபால் ஆகுது, சரி மார்க்கெட் இவ்வளவு ஏறினதுக்கு அப்புறம் ஃபால் வரணும் இல்லையா, அந்த மாதிரி ஃபால் ஆகுதுன்னு சொன்னா அந்த சமயத்துல பூரா இன்ஸ்டன்டா சிங்கிள் கிளிக்ல யூ கேன் ஜஸ்ட் கீப் ஆடிங் மணி, right? You need not really worry. See, typically வந்து ஒரு மார்க்கெட் ஃபால் ஆகல, நான் பார்த்தது மார்க்கெட் ஃபால் ஆகல பாத்தீங்கன்னா எதை வாங்குறதுன்னே புரியாது, கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், ரைட்? சோ அதுக்கு இந்த மாதிரி சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஃபன்டெக் போர்ட்ஃபோலியோ நம்மகிட்ட இருக்கு, அண்ட் இங்க வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் போர்ட்ஃபோலியோ இருக்கு, இந்த ஆல்பா ப்ளூச்சிப் போர்ட்ஃபோலியோ, இந்த 3 நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். இந்த 3லயும் நம்ம டாப் அப் பண்ணோம்னா இதுக்கு 50,000, இதுக்கு 1 lakh, இது 1 lakh, 2.5 lakh நம்ம அலோகேட் பண்ணா போறோம், எல்லா ஸ்டாக்கும் இன்ஸ்டன்டா வாங்கிடணும்.
So it becomes much easier to do that, right? So இப்போ இவ்வளவு நேரம் பேசினேனே, இது நம்ம யாராவது ஒரு இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோ பார்த்தா தானே நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ரைட்? சும்மா பிளைண்டா வந்து நான் கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தா சரியா வர. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, பர்சனலா நான் எனக்கு நிறைய போர்ட்ஃபோலியோ இதுல வச்சிருக்கேன். தோ நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தாலும் நிறைய கிளைண்ட்ஸோட போர்ட்ஃபோலியோஸை நான் மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்தாலும், என்னோட ஓன் மணியை மேனேஜ் பண்றதுக்கு டெஃபினெட்லி சம்டைம்ஸ் ஐ நீட் அன் அசிஸ்டன்ஸ். ஸோ ஐ ஹாவ் மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் தி போர்ட்ஃபோலியோ அண்ட் என்னோட போர்ட்ஃபோலியோ தான் நான் டிஸ்பிளே பண்ணிருக்கேன். ஸோ நான் அந்த ஃபண்ட் டெக்ர போர்ட்ஃபோலியோ நான் ஜனவரி 2020 இன்வெஸ்ட் பண்ணேன். ஓகே, ஸோ நான் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 lakh ஐ ஹேட் இன்வெஸ்டட். And as of yesterday, இன்னைக்கு நான் போர்ட்ஃபோலியோ வேல்யூ கூட வரும் போல, ஏன்னா மார்க்கெட் கனாபினான் கூடி இருக்கு. பட் as of yesterday, this value is about 3,62,000 rupees, right? So நான் இன்வெஸ்ட் பண்ண டேட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் my money has actually grown by about 45%, or on against a benchmark return. இது வந்து நான் per annum return சொல்றேன். benchmark return of about 33%. So நம்ம எப்பயுமே அந்த அபவ் ஆவரேஜ் இருக்குமான்னு பார்ப்போம்ல, அந்த ஒரு போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கு கம்பேரிசனுக்கு, அதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணதா போரரா பெர்ஃபார்ம் தான் பார்ப்போம். சோ இந்த மாதிரி நமக்கு இந்த போர்ட்ஃபோலியோ க்ரோ ஆயிருக்கு. இந்த போர்ட்ஃபோலியோ இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு விசிபிளா உங்களுக்கும் தெரியும், ரைட்? அண்ட் இதுல வந்து நான் ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் நினைச்சேன்னா இந்த இடத்துல இந்த இன்வெஸ்ட் மோர்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணா போறோம். ஸ்ட்ரெயிட் கேஸ் எவ்வளவு மணி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொரு பிக்கஸ்ட் ஆப்ஷன் என்ன, இதுல நான் எஸ்ஐபி கூட செட்டப் பண்ண முடியும், ரைட்? நான் வந்து இந்த மாதிரி அப்பப்ப லம்சமா பண்ணல, நான் எவ்ரி மந்த் நான் வந்து ஒரு 25,000 ரூபாய் ஆட் பண்ணிக்கிறேன், 50,000 ஆட் பண்ணிக்கிறேன், நான் தாராளமா செட்டப் பண்ணிக்கலாம். there is no problem at all. So this is this screenshot. இதுல இப்ப நான் அடுத்த ஃபேஸ் இந்த போர்ட்ஃபோலியோ, இப்ப என்னோட இந்த ஃபண்ட் டெக் போர்ட்ஃபோலியோ என்னென்ன ஸ்டாக் வச்சிருக்காங்கன்னு நான் காமிக்கிறேன். So this is the holdings as on Friday. Okay, so at the moment they have about 8 stocks here, like Alkyl Amines, Ambuja Cements, Deepak Nitrite, AD Pari. So இதை நான் சொல்லல என்னன்னா, நம்ம நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாக் போற உடனே நோட் பண்ணிக்கணும்னு நம்ம நினைப்போம். ஏன்னா இதை போய் நம்ம தனியா வாங்கிக்கலாம்னு நமக்கு ஒரு தாட் இருக்கும். பட் ஜெனியூனா நீங்க இந்த போர்ட்ஃபோலியோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விசிபிளா தெரிய போகுது. இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா பிடிச்சுன்னா நீங்க தாராளமா பிரைவேட்டா வாங்கிக்கலாம். there is nobody stopping you, right? So உங்களுக்கு ஒரு ரிசர்ச் அட்வைஸும் கிடைச்சு போகுது, ஒரு கைடன்ஸும் கிடைச்சு போகுது. then becomes easier for you to build your portfolio. And இதுல பாத்தீங்கன்னா தி பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த அப்கோர்ஸ் இந்த அல்கைல் அமைன்ஸ்ங்கிற கம்பெனி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஒரு 17 ஷேர் தான் சார் வாங்கியிருக்காங்க, 17,000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க, வெறும் 15,000 ரூபாய்க்கு. பட் இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ 64,000 ரூபாய். நம்ம இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட் என்ன இருந்தா என்ன பண்ணிருப்போம், நம்ம தனியா வாங்கியிருந்தோம்னா ஒரு 20,000 ரூபாய் போனோடனே கையை அடிக்க ஆரம்பிச்சிடும். 25,000 ரூபாய் கோயில டெஃபினட்டா செல் பண்ணணும். 30,000 ரூபாய் கோயில தலையே வெடிக்கிற மாதிரி வந்துடும். 65,000 ரூபாய்க்கு எந்த காலத்துல வெயிட் பண்ணணும். 329% க்ரோ ஆயிருக்கு, ரைட்? நாட் ஆல் தி ஸ்டாக். அம்புஜா சிமெண்ட் பாத்தீங்கன்னா 17% தான் க்ரோ ஆயிருக்கு. அந்த டிஃபரன்ஷியல் இஸ் தேர். பட் ஆனா இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன கேட்டீங்கன்னா, இந்த கடைசியில் இங்கே ஒரு ஸ்டாக் பாருங்க, வைபவ் குளோபல்னு சொல்லிட்டு, அதே 17,000 ரூபாய் போட்டுக்க 63,000 ரூபாய், ரைட்? இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றது நான் அடுத்த ஸ்கிரீன்ல நான் சொல்ல போறேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரன் அப் ஆற ஸ்டாக் பூரா இன்க்ரீஸ் ஆக விட்டுறாங்க, விக்கிறதே கிடையாது. அவன் என்ன பண்ணா, அந்த ஃபண்டமெண்டல்ஸ் பாத்துக்கிறான், டெக்னிக்கல பாத்துக்கிறான். இந்த ஸ்டாக் டெஃபினட்டா கூடும்னு சொன்னா he doesn't sell the stock, பேசாம வச்சுட்டு படுத்து தூங்கிடுறான். இன்ஃபேக்ட் எங்களோட கிளைண்ட்ஸ் இதுல ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு என்னன்னா, இந்த ஸ்டாக் கூட்டிட்டே போகுது, ஏன் விற்க மாட்டேங்கிறா, ப்ராஃபிட் புக் பண்ணலாம்ல அவங்க சொல்றாங்க. பட் இவனோட வியூ, சார் அந்த ஸ்டாக் இன்னும் கூடும், why should I sell? நம்ம என்ன நினைக்கிறோம், ஏறினது விழுந்துரும் நினைக்கிறோம். அவன் என்ன சொல்றான், சார் நான் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன், அது விழற மாதிரி தெரியல, ஏறிட்டு இருக்கு, பேசாம இருங்க அப்படின்னு ஹோல்ட் பண்றான். சோ நமக்கு சில சமயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாதியார் வேண்டி இருக்கு. நம்ம சில முடிவுகள் எடுக்க முடியாம தப்பா எடுத்துடுறோம் இல்லையா? as I told you, the risk of a bull market is selling too early, right? So அந்த மாதிரி சில சேலஞ்சஸ் வரையில இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ போறது இஸ் மச் ஈஸியர். நான் சொன்ன மாதிரி he lets the profit run நான் சொன்னேன் பாருங்க. இவன் என்ன பண்றான், என்னென்ன ஸ்டாக்லாம் இவன் நிறைய ஸ்டாக் வாங்குறான், பட் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலைன்னு வைங்க. அதுல ஒர்க் அவுட் ஆகுது, சரி 10 ஸ்டாக்ல 3 ஸ்டாக் ஒர்க் அவுட் ஆகலையா, அதாட்ட மார்ஜினல் லாஸ்னா கூட பரவாயில்லன்னு செல் பண்ணிடுறாங்க. இன்ஃபேக்ட் என்னோட போர்ட்ஃபோலியோல சோஃபா he has sold stocks and he has incurred a loss of 62,000 rupees, ரைட்? 62,000 ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு. பட் இந்த நஷ்டத்தையும் தாண்டி தான் என்னோட ப்ராஃபிட் அங்க வந்திருக்கு. நான் போட்ட 2 லட்சம் ரூபாய் வந்து 3,62,000 இருக்குன்னு சொன்னது இந்த லாஸையும் மீட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான். So what he does is he sells the losers and he retains the winners. இததான் நம்ம நார்மலா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் புக்ல பூரா படிப்போம். பட் ஆனா பிராக்டிஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். சோ இது வந்து ஒரு சாம்பிள் போர்ட்ஃபோலியோ நான் உங்களுக்கு காமிச்சேன், ரைட்? இந்த போர்ட்ஃபோலியோ பூரா இந்த மாதிரி இருக்கையில
இத மேனேஜ் பண்ணி தர்றவங்க, ஏன்னா கண்டினியூஸா மானிட்டர் பண்றான், நமக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறான், அதுக்கு ஒரு ரிசர்ச் இருக்கு இல்லையா? அதனால இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டட் அட்வைசரி போர்ட்ஃபோலியோக்கு மட்டும் தெர் இஸ் அ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ இருக்கு அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல சார், அனலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு they have a fee to manage it, right? நமக்கு அது வந்து 2 மாடல் இருக்கு. அதுல ஒன்னு வந்து ஃபிளாட் ஃபீ மாடல், 2% நான் ஃபீ கொடுத்துறேன், என்னை ஆள விடு. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 5 லட்ச ரூபா நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு 2% வச்சுங்க, ரைட்? இட்ஸ் சம்திங் லைக் 10,000 rupees ஃபீ. இல்ல மினிமம் 2.5 லட்ச ரூபா போட்டோம் அதுக்கு 2% அப்படின்னு சொன்னா சம்திங் லைக் 5,000 rupees ஃபீ ஒரு வருஷத்துக்கு பெர் ஆனம்க்கு. அதை வந்து ஒன்ஸ் இன் 6 months டிவைட் பண்ணி வாங்கிப்போம். சோ அந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கு. நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்தாலும் கவலை கிடையாது, நம்மள சேர்ந்ததுதான் ப்ராஃபிட். இது ஒண்ணு. இன்னொரு மாடல் என்ன கேட்டீங்கன்னா அந்த ப்ராஃபிட் ஷேரிங் மாடல். அதுக்கு பேரு பிக்ஸட் ஷேரிங் ஆர் ஃபீ மாடல்னு வச்சிருக்கான். லிட்டரலா சொன்னா ப்ராஃபிட் ஷேரிங் மாடல். நம்ம சிலர் நினைப்போம், சார் உன்ட்ட நான் காசை கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரல நான் என்ன பண்றது அப்படின்னு நினைப்போம் இல்லையா? சோ அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, சார் நீ இன்வெஸ்ட் பண்ணுங்க, 10%க்கு மேல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட்ல எனக்கு 20% சார்ஜ் கொடுங்க, ரைட்? டீல். ஃபர்ஸ்ட் 10% வரைக்கும் ஐ எம் நாட் ஹேவிங் எனி சார்ஜ், பட் பியாண்ட் 10% ஐ டேக் அ ஃபீ ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்றாங்க. சோ பட் அது ரெண்டுக்கு வந்து அந்த brokerage அவங்க சார்ஜ் பண்ணலாம் கொஞ்சம் வேரி ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வெறும் 0.5%, இதுல வந்து 1% சார்ஜ் பண்றான். பட் இஃப் சம்படி ஃபீல்ஸ் லெட் ஹிம் மேக் மணி, நீயும் நல்லா ப்ராஃபிட் பண்ணி கொடு, நீயும் கொஞ்சம் காசு எடுத்துக்கோ, எனக்கும் காசு கொடு, இந்த பிசினஸ் பார்ட்னர்ஷிப் மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணோம்னா தாராளமா செகண்ட் ஆப்ஷன் போகலாம். பட் இந்த 2 ஆப்ஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணேன், ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணேன், இது ரெண்டுக்கும் இடையில மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் வித்தியாசம் இருக்கும்னா நத்திங் டூயிங். தி போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்றதுல அதே பிளாட்ஃபார்ம்ல தான். So there is going to be no difference in the management style. Okay, so this is about the subscription charges, right? And as I told you, these are all the offerings of the fully automated portfolio called as the investment advisory portfolio, right? இந்த போர்ட்ஃபோலியோஸோட கம்பேரிசன் சும்மா ஒரு கிரிட்ல போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஒரு இது வந்து ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி வந்த டேட்டா. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபண்ட் டேக்கர் போர்ட்ஃபோலியோ சின்ஸ் அவங்க லான்ச் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் போர்ட்ஃபோலியோ எவ்வளவு க்ரோ ஆயிருக்கு, மற்ற போர்ட்ஃபோலியோஸ்ல எவ்வளவு க்ரோ ஆயிருக்கு நான் காமிச்சிருக்கேன், ரைட்? சோ இதுல நம்ம எந்த போர்ட்ஃபோலியோ வேணாலும் நம்ம எடுத்துக்க முடியும். அண்ட் ஐ டெல் யூ இட் இஸ் மச் ஈஸியர். நம்மகிட்ட சில கிளைண்ட் என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பண்ணதுக்கு அப்புறம் நவ் தே ஃபீல் இட் வெரி கன்வீனியன்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் இருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னே குழம்புறதுலேயே பாதி பிரச்சனையா போயிடுது, அதை முடிவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியல. So this becomes much easier for me to invest. A lot of people have actually opted for it. And இதை நம்ம எனேபிள் பண்றது எப்படின்னா உங்க மொபைல் ஆப்ல இருந்து நீங்களே தான் இதை எனேபிள் பண்ணணும். இதை நான் எதுவுமே பண்ண முடியாது. சோ அதுக்கு வந்து நம்ம ஆபீஸ்ல ஸ்டாஃப் இருக்காங்க. இஃப் சம்படி இஸ் இன்ட்ரெஸ்டட் நீங்க தாராளமா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம், இல்ல இந்த Q&A நம்ம வரையில தாராளமா சொல்லுங்க. ஐ ஆஸ்க் அவர் ஆபீஸ் ஸ்டாஃப் டு கோஆர்டினேட் அண்ட் தென் கெட் திங்ஸ் டன் ஃபார் யூ, ரைட்? சோ we are almost nearing the end of the session. ஒரு 2-3 ஸ்லைட் மட்டும் I'll just clarify and then we will wind up, right? So why should we go for this particular ready-made portfolio அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு what to buy, why we need to buy, when to buy and how to buy என்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அவங்க எல்லாருக்கும் இந்த ரெடிமேட் போர்ட்ஃபோலியோ எய்தர் வெறும் அட்வைசரி போர்ட்ஃபோலியோவா இருந்தாலும் சரி, பேஸ்கெட் போர்ட்ஃபோலியோனாலும் சரி, இல்ல ஃபுல்லி ஆட்டோமேட்டட் போர்ட்ஃபோலியோனாலும் சரி, சோ அவங்களுக்கு டெஃபினெட்லி திஸ் ஹெல்ப்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா வெல் ரிசர்ச்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் நமக்கு கிடைக்குது. அண்ட் ஒரு பேக்கேஜ் ஆஃப் ஸ்டாக், ஒரு போர்ட்ஃபோலியோ வெயிட்டேஜ் முதற்கொண்டு போட்டு நமக்கு கொடுத்துறாங்க. ஸோ இட் பிகம்ஸ் வெரி கன்வீனியன்ட் ஃபார் அஸ். அண்ட் இட் இஸ் அ டிசிப்ளின்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சரி, எதுக்கு டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றேன்னா நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஸ்டாக் புரோக்கிங் ஆஃபீஸ்ல நாங்க ரெக்கமெண்டேஷன் கொடுப்போம். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு நான் டெய்லி மார்னிங் நான் அனுப்புறேன் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கால் வருதுன்னு சொல்லி. நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா அதை பார்த்துட்டு அதுல 1-2 ஸ்டாக் பிடிச்சிருக்கோம் அதை வாங்குவாங்க, இல்ல எதையுமே வாங்காம விட்டுருவாங்க. பட் நம்ம வாங்குறோமோ இல்லையோ அந்த ஸ்டாக் அப்ரிஷியேட் ஆகுதுன்னு வைங்களேன், வி மிஸ் இட் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 69 ரூபாய் 70 ரூபாய்க்கு ரெக்கமெண்டேஷன் நம்ம கொடுத்துருந்தோம். கொடுத்துட்டு அபவுட் 135 ரூபி வரையில அதுக்கு எக்ஸிட் காலும் கொடுத்துருந்தோம். இது என்னன்னா இது ஏரியால பூரா நான் ரெகுலரா ஃபாலோ அப் சொன்னேன். 71 ரூபா போயிருச்சு, 80 ரூபா போயிருச்சு, 90 ரூபா போயிருச்சு, 100 ரூபா போயிருச்சு. இன்ஃபேக்ட் எங்களோட இனிஷியல் பிரைஸ் டார்கெட்டே 104 ரூபா தான். பட் அதை தாண்டி இட் ரன் அப் அட் 135 ரூபி வி கேவ் எக்ஸிட் கால், ரைட்? சோ கிளைண்ட் சம்டைம் என்னன்னா அந்த போர்ட்ஃபோலியோ வாங்குறதுக்கு முடியாதனால இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல போகையில யூ பை இட் அஸ் அ பேக்கேஜ், எல்லா ஸ்டாக்கும் சேர்த்து வாங்கிடுறோம். அதுவும் அந்த வெயிட்டேஜ் சிலதுல 20%, சிலதுல 5%, சில 10%, அந்த மாதிரி வேரியேஷனோட நம்ம வாங்க முடியும். அண்ட் ஒன்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரிசர்ச் டீம் வந்து அதை கண்டினியூஸா மானிட்டர் பண்றாங்க.
சரி, இது சொல்றது ரொம்ப ஈஸி. பட் ஆனா எத்தனை பேர்னால அதை கண்டினியூஸா மானிட்டர் பண்ணி கொடுக்க முடியும்? பட் நம்ம ஆபீஸ்ல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் சோ குட், நம்மனால மானிட்டர் பண்ணி we are able to give you it. And when to sell ரெக்கமெண்டேஷன் கொடுத்துறோம். அண்ட் அந்த பேஸ்கெட் போர்ட்ஃபோலியோனா when to sell சொல்றோம், விக்கிறது விற்காத உங்க சௌரியம். பட் இந்த அதர் ஆப்ஷன்ல வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்து உங்ககிட்ட பட்டன் அமுக்கிற வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துறோம். நீங்க வெறும் டச் பண்ணா போறோம், இட் just sell it off. So we have the one click execution option to execute all our advices, right? And நம்ம மார்க்கெட் ஃபால் ஆகுது, இல்ல போர்ட்ஃபோலியோ பிரமாதமா இருக்கு, you are so happy, you want to add up சொன்னா you can always add up in smaller value, huge money வேண்டியது இல்ல. And the biggest advantage என்ன கேட்டீங்கன்னா, அதாவது என்னன்னா அந்த பட்டனை நம்ம பிரஸ் பண்ணல போற நீங்களே அந்த ஸ்டாக் அப்புறம் வாங்குற மாதிரி ஒரு ஃபீலிங். நம்ம என்ன பண்றோம், அந்த போர்ட்ஃபோலியோ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துறோம், நீங்க அப்படி பட்டனை கிளிக் பண்றீங்க, தென் யூ கெட் தட் பர்டிகுலர் எக்ஸிகியூஷன். ஸோ யூ ஹேவ் அ ஃபீலிங் ஆஃப் அ டைரக்ட் ஈக்விட்டி இன்வெஸ்டிங். பட் அப்கோர்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப், ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீம், ஒரு ரிசர்ச் டீமோட ஹெல்ப்பையும் நீங்க எடுத்துக்க முடியுது. அண்ட் திஸ் இஸ் அ வெரி பிக் கைண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியேட்டர் பிட்வீன் ஸ்டாக் புரோக்கர்ஸ். சரி, நிறைய ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனிஸ் இந்தியால இருக்கு, பட் இந்த அளவுக்கு ஒரு கன்வீனியன்ஸ் ஃபிங்கர் டிப்ல எத்தனை பேர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐ திங்க் ஐ டவுட், மேபி a few people தான் இருப்பாங்க. So that's it. And before getting into the Q&A, ஒரு few frequently asked questions நான் நிறைய பேர் இன்டராக்ட் பண்ணல அவங்க கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். I just answer it. உங்களோட கொஸ்டின்ஸ் இதுல இருந்ததுன்னு சொன்னா I think I would have already answered மாதிரி இருக்கும். ஸோ இதுல இல்லாத கொஸ்டின்ஸ் we can always take it for the Q&A. First question, can I choose multiple portfolio? Yes, you can choose. There is no problem at all. Number one. Number two, do I need a separate demat and trading account for this portfolio? No. உங்களோட எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ அக்கௌண்டே போறோம், அதுலயே இது எல்லா போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணிடலாம். ரைட். நம்பர் த்ரீ, கேன் ஐ செல் தி போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸ் ஆன் மை ஓன்? இதுல சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நீங்க ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டாக் வாங்கிட்டீங்க, அதுல 1-2 ஸ்டாக் மட்டும் நீங்க விற்கணும்னு நினைக்கிறீங்க, விற்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பேஸ்கெட் போர்ட்ஃபோலியோல வாங்கின ஸ்டாக்கை நீங்க விற்க முடியும். வேற இந்த ஐஏபி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி போர்ட்ஃபோலியோல வாங்கின ஸ்டாக்கை நீங்களா விற்க முடியாது. அந்த ரிசர்ச் டெஸ்க்ல இருந்து ரெக்கமெண்டேஷன் வரையில தான் நம்ம எக்ஸிட் பண்ண முடியும். பட் யூ ஹேவ் ஆப்ஷன் டு எக்ஸிட் இன் டோட்டல். சரி, இந்த என்டையர் போர்ட்ஃபோலியோ நான் எக்ஸிட் பண்றேன், எனக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சு, ஆர் ஐ நீட் மணினா என்டையரா யூ கேன் எக்ஸிட். பட் ஒரு சிங்கிள் ஸ்டாக்கா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி போர்ட்ஃபோலியோ நீங்க விற்க முடியாது. ரைட். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஹேட் மேட். அந்த அடுத்த கொஸ்டின்ல கேட்டிருக்கேன், கேன் ஐ மேக் அ பார்ஷியல் எக்ஸிட் அப்படின்ற அடுத்த கொஸ்டின் வருது. சரி, அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பேஸ்கெட் போர்ட்ஃபோலியோ பார்ஷியல் எக்ஸிட் பண்ண முடியும். இந்த செகண்ட் ஆப்ஷன் ஐஏபி போர்ட்ஃபோலியோல ஒரு பர்டிகுலர் மாடல்ல மட்டும் நம்மளால அந்த பார்ஷியல் எக்ஸிட் பண்ண முடியும். சரி, எப்படி கேட்டீங்கன்னா, அந்த மினிமம் 2 லட்சம் 3 லட்சம் சொல்றோம் இல்லையா, அதுல போட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். பட் அதுக்கு மேல டாப் அப் பண்ணிட்டே வருவோம், 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் டாப் அப் பண்ணிட்டு வரும். இந்த டாப் அப் பண்ண மணியை மட்டும் வேணும்னா நீங்க எக்ஸிட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ரைட். அடுத்தது ஆர்டர் எக்ஸிகியூஷன். ரைட். சரி, இப்போ இந்த பேஸ்கெட் போர்ட்ஃபோலியோல வந்து ஐ ஹவ் டோல்ட் யூ, நீங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் மேல கொடுத்துறீங்க, பட் அதுக்கப்புறம் செல் சைடு வந்து நீங்க தான் அப்பப்போ பார்த்து பண்ணிக்கணும்ட்டு. பட் இந்த ஐஏபி போர்ட்ஃபோலியோல there are some clients, சார் இப்போ நாங்க ரெக்கமெண்டேஷன் ஜெனரேட் பண்றோம், டெய்லி மார்னிங் 10 மணிக்கு வருது, பட் நீங்க பிஸியா இருக்கீங்க, அதை பார்க்க விட்டுறீங்க. ரைட். அவன் ஒரு செல் கால் கொடுக்குறான், நம்ம செல் பண்ணல, பட் அதனால அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் குறைஞ்சு போயிடுதுன்னு வைங்களேன். ரைட். அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் குறைஞ்சு போச்சுன்னா ஐயோ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி சமயத்துல ஆட்டோமேட் பண்ண முடியுமான்னு சிலர் கேட்பாங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன், ஆட்டோமேஷன் நீயே வந்து விற்கிறப்ப எக்ஸிக்யூட் பண்ணிக்கோன்னு சொன்னா தாராளமா அதை எனேபிள் பண்ணி கொடுக்க முடியும். We have option for automating your order, but we would strongly suggest you go by the manual mode. நீங்களே எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்ரி டைம் நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணல, you will know what is happening. இல்லைன்னா எவனோ ஒருத்தன் வாங்கி வித்து நமக்கு ஒன்றும் புரியாம போயிடும். ஸோ இட் இஸ் பெட்டர் டு பி இன் மேனுவல் மோட். பட் சம்டைம்ஸ் யூ ஃபீல் லைக் இந்த 1 மந்த் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். இப்போ ஆடிட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மந்த் பயங்கர பிஸியா இருப்பாங்க ஐடி ரிட்டர்ன் ஃபைலிங்ல. டாக்டர்ஸ் கேட்கவே வேணாம், they will be too busy in this season. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்குலாம் ஒரு 2 months நான் ஆட்டோமேட் பண்ணிக்கிறேன், அப்புறம் மேனுவலுக்கு வந்துக்கிறேன், அந்த மாதிரி நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். ரைட். கேன் ஐ டாப் அப் தீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்? எஸ், யூ கேன் டூ இட். லம்சமாவும் பண்ணிக்கலாம், எஸ்ஐபி மாதிரி வேணாலும் தாராளமா பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். Is there any maximum limit for investment? No. Sky is the limit. In fact, நம்மட்ட ஒரு கிளைண்ட் இருக்காங்க, லாஸ்ட் இயர் ஜான்வரியில he started along with me 2 லட்சம் ரூபாய் போட்டு தான் முதல்ல அந்த போர்ட்ஃபோலியோ ஆரம்பிச்சோம். அண்ட் அவருக்கு நான் சொல்லியிருந்தேன், சார் நீங்க மார்க்கெட் ஃபால் ஆகல, எவ்ரி 1000 பாயிண்ட் ஃபால் ஆச்சுன்னா நீங்க ஒரு 1 lakh ரூபாய் ஆட் பண்ணுங்கன்னு கொடுத்துருந்தேன். அண்ட் இன்சிடென்டலி மார்ச் மந்த்ல இருந்து மார்க்கெட் கண்ணாபின்னாட் ஃபால் ஆச்சு.
From about 42,000 points, it fell down to 27,000 points. Even நான் சொன்னதை picture perfect execute பண்ணார். Every 1,000 point fall over லட்சமா add பண்ணி இன்னைக்கு டேட்டுக்கு அவரோட total investment is about 22 lakh rupee. The market value is about 50 lakh plus today, right? So there is no maximum limit. You can keep investing any amount, right? Can NRIs invest in it? Yes, of course NRIs can also invest in this particular model, no problem at all. The only thing is NRI can purchase sell பண்ணையில அந்த what you call portfolio information scheme அவங்களுக்கு ஒரு தனி provision இருக்கும், அதோடைய charges additional incur ஆகுது. So some NRIs feel that becomes a bit of expensive proposition, but still they can do it, no problem at all. And is this option available with any other stockbroker? There are a few people who have it, but Motilal Oswal Mary in the integrate panna people ரொம்ப கம்மி, right? So ours is one of the industry best, right? And the next question, very very important question, is my capital safe? நான் பைசா போட்டிருக்கேன், என் பணம் கேபிட்டல் பத்திரமா இருக்குமான்னா, சார் நம்ம இன்வெஸ்ட் பண்றது ஸ்டாக் மார்க்கெட்ல, ரைட்? ஸ்டாக் மார்க்கெட் நாளைக்கு ஃபால் ஆச்சுன்னு சொன்னா இந்த போர்ட்ஃபோலியோ வேல்யூ ஃபால் ஆக முடியும். ஸோ நம்ம நோஷனல் லாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டெம்பரவரியா வந்து அதோட வேல்யூ குறைய முடியும். நீங்க வித்ரா பண்ணீங்கன்னா தான் அந்த லாஸ் வந்து ரியலைஸ் ஆகும். Ideally, market fall ஆகையில you keep adding money, right? Market or at one point maybe 3 months 6 months recover ஆகையில you will come back in profit. And usually ஒரு 3 to 5 year period நீங்க இன்வெஸ்ட் பண்ணையில இந்த மார்க்கெட் ஃபிளக்சுவேஷனை தாண்டி உங்க போர்ட்ஃபோலியோ வந்து ப்ராஃபிட் வந்துட முடியும். பட் அது கேபிட்டல் சேஃப் நம்ம எடுத்துக்க கூடாது, ரைட்? You should have what you call patience to really grow the money, right? அடுத்தது, நான் வந்து கம்மி பைசா இன்வெஸ்ட் பண்றேன், சரி என்னோட கேபிட்டல் வந்து நான் ஒரு 2.5 lakh தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், இல்ல 5 lakh தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி கம்மியா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கம்மி ரிட்டர்ன் கிடைக்குமா, நான் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணா கூட ரிட்டர்ன் கிடைக்குமானா? போர்ட்ஃபோலியோ இஸ் காமன் சார், பட் மார்க்கெட் ஃபால் ஆகில பூரா நீங்க ஃபர்தரா ஃபண்ட் ஆட் பண்ணீங்கன்னா யுவர் ரிட்டர்ன் வில் பி மோர், அவ்வளவுதான், ரைட்? பட் நீங்க 50 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. இட் இஸ் ஆல் தி சேம் போர்ட்ஃபோலியோ, தி பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் வில் பி சிமிலர், right? But market fall try to add money, right? அடுத்தது, சார் இந்த போர்ட்ஃபோலியோல சில ஸ்டாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வாங்கின ஸ்டாக்ஸ், அதை வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோல செல் பண்றதுக்கு ரெக்கமெண்டேஷன் வருது, அதை நான் செல் பண்ணாம ரீடைன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூஸ்வலா இந்த ஐஏபி ஃபுல்லி ஆட்டோமேட்டட் போர்ட்ஃபோலியோல செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா அதை அக்செப்ட் பண்றதுதான் பெட்டர். அதே மாதிரி பை ரெக்கமெண்டேஷன்ல உங்களுக்கு தெரியாத சில ஸ்டாக்லாம் வரும், ரைட்? இப்ப டிக்சன்ங்கிற ஸ்டாக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பட் ஆனா ரெக்கமெண்டேஷன் வந்ததுன்னா அவன் அந்த ரிசர்ச் ஒரு அவுட் சோர்ஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம், ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜரோட அட்வைஸ் எடுத்துக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதை பை பண்றதுதான் பெட்டர், ரைட்? ஸோ அந்த ரீசன்னாலதான் இந்த ப்ராடக்டே நம்ம வர்றோம். ஸோ வி கேன் டூ இட். ஃபைனலி, இஸ் இட் டே ட்ரேடிங்? intraday trading பண்ணுமானா? No, this is not intraday trading. It is a delivery based investment. இது ஒரு மீடியம் டு லாங் டர்ம் அவுட்லுக்ல தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க பண்றாங்க. இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி இந்த ரெண்டு ப்ராடக்டையும் கம்பேர் பண்ணி ஒரு சிம்பிள் கிரிட்ல கொடுத்திருக்கேன். You can always make note of this one so that you will remember these things much better. So that is it from my end. And thank you very much for the patience. So இந்த ஸ்கிரீன்ல நான் வந்து என்னோட கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்திருக்கேன். தாராளமா இதுல இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இருந்தாங்கன்னா அந்த ஃபோன் நம்பர்ஸ்ல கான்டாக்ட் பண்ணா they can always guide you to enable your account, right?